ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசையில் நம்ம மனோஜ் ரீலாக சுற்றுறத வீடே உட்காந்து கேட்டுட்ருக்குங்க. அதுலேயும் முத்து உசுப்பேத்தி வேற விட்றாரு. நம்ம ரோகிணிக்கு கண்ணு தண்ணி வேற பொல பொலன்னு கொட்டுது. என்ன பண்ணுறது, தான் புருஷன் இவ்வளோ நாள் இவ்வளோ போய் சொல்லியிருக்காங்க. இப்போ தான் அவங்களுக்கே தெரியுது அவன் 1ஆம் நம்பர் ஃப்ராடு. ஆனால் நீங்கள் பக்கா ஃப்ராடு. இன்னொரு பக்கம் நம்ம விஜயா வேற டேய் கம்முனுருடா, ரீல் வேற அந்த போச்சுடா, கொஞ்சம் கம்முனுருடான்னு பொறுமையாக சிக்னல் கொடுக்குறாங்க. அதையே கண்டுபிடிக்க முடியல நம்ம மனோஜால். சூப்பர் ஸ்டாருங்கிறாரு, விஜய்ங்கிறாரு. என்னடா அது விட்டது ரீலெல்லாம் போதும், இப்போ நான் ஒரு புது ஸ்டார் நடித்த படம் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வேற ஒரு ரீல் போட்டு காமிச்சாரு. அதை பார்த்தோன்னா ரொம்ப சைலண்ட் ஆகிட்டாரு. நம்ம ரவியும் ஸ்ருதியும் கேவலமாக பார்த்தாங்க. அவங்க மட்டும் இல்லைங்க, மொத்த குடும்பமும் கேவலமாக பார்த்துச்சு. நம்ம ரோஹிணியும் மனோஜையும் அவ்வளோ கேவலமாக பார்த்தாங்க. எல்லாத்த விட ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமாங்க, நம்ம மீனா கிட்ட க்ளோஸ்அப் வச்சு தான் அவங்களோட மைண்ட் வாய்ஸ் நல்ல வேலை உன்னை நான் கல்யாணம் பண்ணலடாப்பா சாமி அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் முத்து இருந்துட்டு எத்தனை தடவை என்னை கிண்டல் பண்ணியிருக்கடா, ஒரு வாரம் நான் வீட்டில் இருந்ததுக்கு ஓவராக பேசினேன் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டாரு. அவர் திட்டினது மட்டும் இல்லைங்க, நம்ம மீனாவும் பதிலுக்கு சொல்லி காமிச்சிட்டாங்க. உங்கள் ஹஸ்பண்ட் நீட்டாக அயர்ன் பண்ணி எங்கே போகிறாரு அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரவியும் ஸ்ருதியும் வேற, உங்களை நம்பி நாங்கள் ஷோரூம் வந்திருந்தோம்னா அசிங்கப்பட்டிருப்போம், ஏன் இப்படி பண்ணுறீங்க, உண்மையை வீட்டில் சொல்லவே மாட்டீங்களான்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே பயங்கர அசிங்கமாக போயிடுச்சு. வேலை இல்லைங்கிறத வீட்டில் சொல்லியிருக்கலாம்ல, ஏன்டா அப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் யாரும் எதுவும் பேச வேணாம், நீங்கள்லாம் போங்கன்னு சொன்னோன்னே ரோகிணி ரூமுக்கு போனோன்னே குமுறி அழுகுறாங்க. அவங்க அழுதறத்தை பார்த்தோன்னே சமாதானம் பண்ண நம்ம மனோஜை கேவலமாக திட்டாங்க. நீலாம் ஒரு மனுஷனை என்கிட்ட இருந்து மறைச்சிட்டல, உன்னை நான் ரொம்ப நம்பினேன், நீ என்னோட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு விட்றி, நீ பண்ண வேலை தெரிஞ்சா அவ்வளோதான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு மத்தியில் இதை கன்சல்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பா.